ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டுடிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களில் எல்லாருக்குமே விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய சிறைக்கடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேவரட்டான சீரியலாக இருக்கும். ஸோ அந்த சீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதில் நடிச்சிருக்கக்கூடிய அத்தனை கேரக்டர்ஸ்க்குமே தனித்தனி ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. ஸோ அப்படி தான் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க யார், இவங்களுடைய உண்மையான பேர் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இவங்களுடைய உண்மையான பேர் பார்த்திங்க அப்படின்னா சல்மா. இவங்க வந்து ஒரு இஸ்லாமியை சேர்ந்த ஒரு பொண்ணு. இவங்க பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே சென்னையில் தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. சரியா 1992 டிசம்பர் 8ஆம் தேதி தான் வந்து இவங்க பிறந்திருக்காங்க. சென்னையில் தான் பிறந்திருக்காங்க. ஸோ படித்ததெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் தான் படிச்சிருக்காங்க. ஸோ படிக்கிற காலத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா மாடலிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு. மாடலிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஆட்ஸில் நடிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஹார்லிக்ஸு, ஹமாம் சோப், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆடில் வந்து நடிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ நிறைய நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி நடிக்கும் போது தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பட வாய்ப்புகளும் கிடைக்குது. அதுலேயும் நடிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படி ஜீ தமிழில் ஒரு சீரியல் பண்ணுறாங்க. நம்ம விஜய் டிவியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியலில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாரதி கண்ணம்மா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறாங்க. கிடச்ச எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டியுமே பார்த்திங்க அப்படின்னு யூஸ் பண்ணி நல்லா நடிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படி நடிச்சிட்ருக்கும் போது தான் எங்களுக்கு வந்து இந்த சிறைக்கடிக்க ஆசை அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டில் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ இந்த கேரக்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சைலண்ட் வில்லி அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகிருக்கும், ஒரு பையனும் இருப்பான். ஸோ அதை மறைச்சிக்கிட்டு இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவதாக ஒரு நபரை கல்யாணம் பண்ணியிருப்பார், நம்ம மனோஜை. ஸோ கல்யாணமும் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படா இந்த விஷயம் வந்து வீட்டுக்கு தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு படப்படப்புலேயே எப்போவுமே அவங்க இருப்பாங்க. எப்படியாச்சும் தன்னோட மாமியார்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பொய்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்போவுமே தன்னை வந்து ஒரு நல்ல பொண்ணு மாதிரியே காமிச்சிக்கிறது. ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை வந்து மறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த சீரியல் போயிட்டுருக்கோம். இந்த சீரியல் நடிச்சிட்ருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த சீரியலுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ அந்த குறிப்பாக ரோகிணியோட கேரக்டருக்கு யாரெல்லாம் ஃபேன் அப்படின்றத சொல்லுங்கள். யாரெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கீங்க எப்போ ரோகிணி வந்து வீட்டில் மாட்டிப்பா அப்படிங்கிறது. ஸோ கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.